இருதயங்கள் சுத்தமாக்கப்பட்டது. பிரைஸ் எல்லாம். ஒரு அம்மா குளிக்க போகும்போது தன்னுடைய செயின், அவங்க குளிக்கும்போது அவங்க அந்த செயின் என்னது ஆற்றிலே விழுந்து போய்விட்டது. அப்போ அங்கே கொஞ்சம் வாலிபர்கள்லாம் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அலறுகிறார்கள், என்னுடைய செயின் எனக்கு தொலைந்து போய்விட்டது, யாராவது எடுத்து கொடுங்கள் என்று. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வாலிபர்கள்லாம் அவர்கள் தொலைத்த இடத்துல மூழ்கி போய் அந்த மண் எடுத்து அப்படியே அதை பார்க்கிறார்கள். அப்போ ஒருவன் மூழ்கி அதை எடுக்கும்போது அவனுடைய கையில் அந்த செயின், அந்த தங்க செயின் அகப்பட்டு விட்டது. அப்பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு சிந்தை வருகிறது, இது நமக்கு வைத்து கொண்டால் நல்லா இருக்குமே, நம்முடைய வாழ்க்கை மாறுமே என்று அவனுடைய திருட்டு எண்ணம் அவனுக்குள்ளே புகுந்து கொள்கிறது. அவன் அப்படியே மூழ்கி போய் அந்த கத்தாழை போல இருக்கிற ஒரு செடிகளை அதை தோண்டி புதைத்து வைத்து அப்படியே வெளியே வந்து கிடைக்காதது போல என்ன செய்கிறான், தன்னை காண்பித்து கொள்ளுகிறான். அப்பொழுது தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை என்று போய்விட்டார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். யாரும் இல்லாத சமயத்திலே அவன் வந்து அந்த செயினை என்ன செய்தான், எடுத்துக்கொண்டான். இது சம்பவம். சில நாட்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது இந்த வார்த்தை இருதயத்தில் இருந்து அவன் புறப்பட்டு வருகிற அந்த திருட்டு அந்த காரியத்தை அவனுக்கு குத்தப்பட்டது. அவனோடு கர்த்தர் பேசினார். உடனே அவன் மனம் திரும்பி பல வருடங்கள் தாண்டியும் அந்த செயினை அவன் ஒரு இடத்துல அடகு வைக்கிறவனாய் காணப்பட்டான். அங்கு போய் அதை திருப்பி அந்த சகோதரியுடைய கையிலே கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்.